இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பாருங்கள், தெளிவாக அடிச்சிருக்கேன். இப்படி தெளிவாக அடிச்சிருந்தா நான் எதாலும் பேசியிருப்பேனா? நம்ம காசு கொடுக்குறோம், அந்த காசுக்கு அந்த அட்ரஸை கரெக்டாக அடித்து, பேரை கரெக்டாக அடித்து இப்படி போட்டிருந்தா நான் வஞ்சிருப்பேனா? இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸு ஊழியர்களுக்கும் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஓ ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட். இந்த 5 நீதிமன்றத்துக்கும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் அனுப்பியிருக்கேன். அதாவது 27/2/2026 அதிலிருந்து 75 நாட்களுக்குள் தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு மாவட்டத்தை தேர்வு செய்து தத்தெடுத்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் எப்படி மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் 10, 11, 12 படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு. இந்த 10, 11, 12 படித்தவன் வேலை பார்க்குறான்ல, அதனுடைய சம்பளம் அவன் சம்பாதிக்கிறது தான் இந்த படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமாக கொடுக்க போகிறேன். இந்த 680 நீதிபதி அவர்கள் தேர்தல் இன்னும் 90 நாள் தான் இருக்குது. அதனால் தேர்தல் தேதியை தள்ளி வைக்கலாம், அல்லது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாட்களுக்குள் நீ இந்த வேலை வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றால் 1 கோடி ரூபா அவதாரம் 680 நீதிமன்றத்துக்கு கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டுட்டு, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒரு படிப்பறிவு இல்லாதவன், ஒரு கட்டட தொழில் வேலை பார்க்குறவன், ஒரு சொந்த சைக்கிள் கூட இல்லாதவன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அவன் 1 கோடி ரூபா சேலஞ்ச் பண்ணுறான். அவன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு முதலமைச்சரும் கிடையாது, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு பிரதமரும் கிடையாது. ஆனால் ஒரு மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்றான். அப்போ இந்த அரசியல்வாதிகள், தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள், நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்தை தத்தெடுத்து ஜெயபாண்டி மாதிரி 75 நாட்களுக்குள் நீங்களும் நிறைவேற்ற வேண்டும். நீங்களும் உண்மையான அரசியல்வாதின்னு நிரூபிக்க வேண்டும். ஆகையால் இது 680 நீதிமன்றம் வாய்தா 27/2 அந்த தேதியிலிருந்து 75 நாட்களுக்குள் இந்த அரசியல்வாதிகளும் ஜெயபாண்டியும் போட்டியாக ஏற்றுக்கொண்டு 75 நாட்களுக்குள் யார் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். நன்றி. அடுத்த டேக்கில் பேசுவோம். இப்போ இந்த இந்திய பிரதமரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் சின்னத்துக்கு 100 ஓட்டு போடட்டும். அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து, அவரே ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்து உதயசூரியனுக்கு 100 ஓட்டு போடட்டும். இதே மாதிரி பிஜேபி பிரதமர் மோடி தாமரை சின்னத்துக்கு கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்து 100 ஓட்டு போடட்டும். ராகுல் காந்தி கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே 100 ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்து ஓட்டு போடட்டும். விஜய் கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து ஓட்டு போடுற பட்டனை ஆன் பண்ணி 100 ஓட்டு போடட்டும். அதே மாதிரி எடப்பாடி அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்து 100 ஓட்டு போடட்டும். இப்போ இந்த 5 பேரும் 100 ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த கண்ட்ரோல் பட்டனையும் ஆன் செய்யாமல், இந்த ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்யாமல் நான் 300 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்படி காமித்து விட்டு நேரடி ஒளிபரப்பில் இந்த இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதி அனைவருடைய சொத்தையும் பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைக்க வேண்டும். அதே மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், இந்த மிஷினை பற்றி 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கலுக்கு இந்திய விஞ்ஞானிகள், இந்த மிஷின் தெரிஞ்ச வல்லுநர்கள் பதில் சொல்ல வேண்டும் நேரடி ஒளிபரப்பில்.
20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் பதில் சொன்னது பிறகு இந்த 5 வேட்பாளர்களையும் இந்த மிஷினில் ஆளுக்கு 100 ஓட்டு போட சொல்லி அவங்களே கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணி அவங்களே ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கும்போது ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள் அனைவரும் பாருங்கள் 5 வேட்பாளர்கள் 5 கட்சிக்கு மட்டும் ஓட்டு போட்டாங்க. இதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஓட்டு போடாமலே எப்படி வெற்றி பெற்றான்? அப்போ இவ்வளோ காலமும் நம்மளுக்கு பணம் கொடுக்குறோம்னு சொல்லி இந்த மிஷினை வைத்து ஏமாற்றி ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே வெற்றி பெற்று காமிச்சிருக்கான். இந்த இவிஎம் மிஷின் தரமில்லாத மிஷினு முழுமையடையாமலே இந்த மிஷினை பயன்படுத்தியிருக்காங்க என்று நிரூபித்திருக்கிறான். அப்படி நிரூபித்துட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களை பூரா பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைப்பதற்கு பயன்படுத்துவேன். அதே மாதிரி அதற்கு பிறகு கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி இந்த தமிழ்நாட்டில் தேர்தலை ஓட்டு போடக்கூடிய சாமானியர்களை வைத்து நான் தேர்தலை நடத்தி காமிக்கிறேன். அதில் ஒரு ஓட்டை கள்ள ஓட்டு போட்டாலோ அல்லது ஒரு ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு ஓடிட்டாலோ நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு அரசு ஊழியரும் இல்லை, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு முதலமைச்சரும் இல்லை, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு பிரதமரும் இல்லை, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு படித்த பட்டதாரியும் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு 1ஆம் வகுப்பு கூட படிக்காத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு முதியோர் கல்வியில் படிச்சுக்கிட்டேன் 6 மாதம். அப்போ நான் என்ன மாதிரி இந்த தேர்தலை யூஸ் பண்ணி அந்த தேர்தலை நடத்த போகிறேன், இதெல்லாம் உலக வாக்காளர்களுக்கும் உலக சயின்டிஸ்ட்டுகளுக்கும் உலக சட்டம் படித்த வல்லுநர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு புரிதலை ஏற்படுத்துறது காரணமாகவும் இருக்கும் அந்த பாடத்திட்டம். நான் சாதாரண சாமானியர்களை அதாவது ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களை வைத்து ஒரு தேர்தலை நடத்தி காமிக்கிறேன். கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை 100% ஓட்டு பதிவாக வைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ நவீன இருந்து அரசு ஊழியர்களை பயன்படுத்தி, இராணுவத்தை பயன்படுத்தி, காவல்துறையை பயன்படுத்தி, அரசியல்வாதிகளையும் பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்கிறீங்க? 60% தான் ஓட்டு பதிவாச்சு, 70% தான் ஓட்டு பதிவாச்சுன்றீங்க. 100% ஓட்டு பதிவாகும். ஒரு ஓட்டு கூட கள்ள ஓட்டு போட முடியாது. கையில் குத்தி ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி அந்த தமிழ்நாட்டு தேர்தலை நடத்தி காமிக்க தயாராக இருக்கிறேன். அப்போ படித்து தேர்தலை ஒழுங்கான முறையில் நடத்தாமல் தேர்தல் அதிகாரிகள் செயல்பட்டதெல்லாம் புரிந்துவிடும். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நிரூபித்த உடனே கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி தமிழ்நாட்டு தேர்தலை 2026 தேர்தலை ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களை வைத்து தேர்தலை நடத்தி காமிக்கிறேன். என்னுடைய மாணவர்களை வைத்து நடத்தினாலும் பயிற்சி கொடுத்துருப்பேன்னு நினைப்பீங்க. ஆகையால் சாமானியர்கள் கூட கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி ஒரு ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிங்கனாலும் ஒரு ஓட்டு பெட்டியை தூக்கி ஓடி போயிட்டீங்கனாலும் நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இந்த தேர்தலை தள்ளி வைத்துவிட்டு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள் 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் நிற்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் தத்தெடுத்து ஜெயபாண்டி மாதிரி அந்த மாவட்டம் முழுவதும் படிக்கிற பள்ளிக்கு சம்பளமும் 10-11 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு தேர்தலில் வேட்பாளராக நிற்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.